வலிமையானவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கணும். மிச்ச பேரெல்லாம் கொன்னுடலாம், தப்பே இல்லைன்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? பிரெண்டன் அப்படி தான் சொல்கிறான். பிரெண்டன் தன்னை எப்பவுமே ஒரு சுப்பீரியர் பீயிங்காக பார்க்குறான். அதை ப்ரூவ் பண்ண ஒரு பார்ட்டி த்ரோ பண்ணுறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரொஃபஸர் எல்லாரையும் வர வைக்கிறான். அங்கே ஃபஸ்ட்டு வந்த அவனோட ஃப்ரெண்ட் ஃபிலிப் கிட்ட அவனோட பிளானை சொல்கிறான். ரெண்டாவது வந்த டேவிடை அவங்க 2 பேரும் சேர்ந்து கொன்னுடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டேவிட் ஒரு இன்ஃபீரியரான பீயிங். அவனை கொல்றது தப்பே இல்லை. அவனை கொன்று ஒரு பொட்டியில் போட்டு அதுக்கு மேலேயே நைட்டு டின்னர் செட்டப்பை ரெடி பண்ணிடுறாங்க. அங்கே வந்தவங்க அந்த கொலையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. படம் பேர் த ரோப், டைரக்டட் பை ஆல்ஃபிரட் ஹிச்காக். படம் சூப்பரான ஒரு த்ரில்லர். படம் பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வலிமையானவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கணும். மிச்ச பேரெல்லாம் கொன்னுடலாம், தப்பே இல்லைன்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? பிரெண்டன் அப்படி தான் சொல்கிறான். பிரெண்டன் தன்னை எப்பவுமே ஒரு சுப்பீரியர் பீயிங்காக பார்க்குறான். அதை ப்ரூவ் பண்ண ஒரு பார்ட்டி த்ரோ பண்ணுறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரொஃபஸர் எல்லாரையும் வர வைக்கிறான். அங்கே ஃபஸ்ட்டு வந்த அவனோட ஃப்ரெண்ட் ஃபிலிப் கிட்ட அவனோட பிளானை சொல்கிறான். ரெண்டாவது வந்த டேவிடை அவங்க 2 பேரும் சேர்ந்து கொன்னுடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டேவிட் ஒரு இன்ஃபீரியரான பீயிங். அவனை கொல்றது தப்பே இல்லை. அவனை கொன்று ஒரு பொட்டியில் போட்டு அதுக்கு மேலேயே நைட்டு டின்னர் செட்டப்பை ரெடி பண்ணிடுறாங்க. அங்கே வந்தவங்க அந்த கொலையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. படம் பேர் த ரோப், டைரக்டட் பை ஆல்ஃபிரட் ஹிச்காக். படம் சூப்பரான ஒரு த்ரில்லர். படம் பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.